ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலையும் பீட்ரூட் வச்சு நம்ம பிரியாணி செஞ்சு நம்ம சாப்பிட்லாமா? அது தேவையான பொருளாக இருக்குது, வாங்க சொல்கிறேன். இப்போ கொண்டக்கடலை வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு சோம்பு வந்து அரைச்சி நான் பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து நெய் ஊற்றிக்கிங்க, தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சில் போட்டுக்கோங்க. வெங்காயம் கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நல்லா நம்ம பொன்னிறமாக நம்ம வெங்காயத்தை நம்ம வதக்கி போகிறோம். பச்சை மிளகா வந்து 4 இருக்குன்னு நீங்கள் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. தக்காளி 1 போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு சோம்பு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம பொன்னிறமாக நம்ம வதக்கிக்க போகிறோம். இப்போ மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. லெமன் வந்து அரை பழம் ஊற்றிக்கிங்க. பீட்ரூட்டு போட்டுக்கோங்க. கொண்டக்கடலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை இது கொத்தமல்லி புதினா இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஹோம்மேடாக வந்து நான் பிரியாணி மசாலா வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நான் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து அதை வந்து நான் போட்டுக்க போகிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1க்கு 2 டம்ளர், இப்போ நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு போட்டிருக்கேன், அரிசி போட்டிருக்கேன். 2 விசில் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி சூப்பராக இருக்குங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்